வணக்கம் அன்பு நிறைஞ்ச உறவுகளே. இப்போ பார்த்தீங்கன்னா 2-3 நாளாக உடம்பு சரியில்லை. அப்படியே வீட்டுக்கு இருக்கிறவங்களுக்கு அப்படியே ஒன் பை ஒன்னாக அடுத்தடுத்து வந்துட்டு அதுங்காட்டி கொஞ்சம் வீடியோவும் கரெக்டாக போட முடியல. இன்னைக்குலேருந்து கரெக்டாக வீடியோ வந்துடும். நேற்று வீடியோ போடல, முந்தா நாளையும் போடல, அதுக்கு முன்னாடி நாளும் போடல. ஏன்னா நான் ஒரு 4 நாள் உடம்பு சரியாமல் 5 நாள் பக்கம் இருந்தேன் வீட்டில். அப்படி ஒய்ஃப்க்கு அப்போ தம்பிக்கு அப்படியே தொடர்ந்து எல்லாத்துக்கும் வந்துருச்சு. அதனால் கொஞ்சம் சேஃப்டியாக இருங்க. குழந்தைகள்லாம் கை குழந்தை 2.5 மாதம் 2.5 வருஷ குழந்தைகள்லாம் இருந்ததுன்னா 3 வருஷ குழந்தைகளாக இருந்ததுன்னா தயவு செஞ்சு ஒரு 10 மணி இல்லைன்னா 9 மணிக்குனா வெளியே வர்ற மாதிரி பார்த்துக்குங்க. அதுக்கு முன்னாடி வெளியே கூட்டிகிட்டு வந்துடாதீங்க. பனி வந்துடும். சளி வந்துச்சுன்னா, சளி முத்துச்சுன்னா அவங்களுக்கு எப்படி சிந்துறதுன்னு தெரியறதில்ல. அது கட்டுச்சுன்னா எப்படி துப்புறன்னு தெரியறதில்ல. அவங்க அப்படின்னு தூக்கமே சரியாக தூங்குறதில்ல. ரொம்ப கஷ்டப்பட்டு தூங்குறாங்க. அதனால் குழந்தைக்கு கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்குங்க. பனியிலெல்லாம் வெளியே கூப்பிட்டு வராதிங்க. ஒரு 9 மணி குறைஞ்சி பார்த்தா 9 மணி 10 மணினாலும் வெளியே கூட்டிகிட்டு வாங்க. ரொம்ப சிரமமாக இருக்குது இந்த கிளைமேட் மாறுனதுக்கு. பனிக்காலம் ரொம்ப கொஞ்சம் இந்த வருஷம் ரொம்பவே மோசமாக இருக்குது. எல்லாத்துக்கும் எல்லா வீட்லேயும் உடம்பு சரியில்லை, காய்ச்சல் வந்துட்டுருக்கு. சுடி தண்ணி வச்சு குடிங்க. கொஞ்சம் ஹெல்த்தியான ஃபுட்டாக எடுத்துக்கங்க. சேஃப்டி எல்லாத்தையும் பார்த்துக்குங்க. ஏதாவது என்னால் சொன்னது அவ்வளோதான் சொல்ல முடியும். எனக்கு ட்ரீட்மெண்ட் எல்லாம் வேஸ்ட். அது ஒரு நீ என்ன தான் மாத்திரை வாங்கி தின்னாலும் அது ரெடியாகாது. ஒரு 10 நாள் வரைக்கும் இருக்குது. எனக்கே இன்னும் குணன்ட்டு தான் இருக்குது. இன்னும் ரெடி ஆகலை. தயவு செஞ்சு எல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிங்க. இனிமேல் வீடியோ வரும். ஓகே.